வணக்கம் மக்களே. இட்லினா அது வெறும் டிஃபன் இல்ல, அது ஒரு உணர்வு. ஆனா பல நேரங்கள்ல நாம சுடுற இட்லி பஞ்சு மாதிரி இல்லாம பந்து மாதிரி கல்லா போயிடுதா? கவலையை விடுங்க. இன்னைக்கு வீடியோல ஹோட்டல்ல கூட கிடைக்காத அளவுக்கு மல்லிகை பூ மாதிரி சாஃப்ட் இட்லிக்கும் அதுக்கு ஏத்த ஒரு சீக்ரெட் கார சட்னிக்கும் நான் கேரண்டி. சமையல் ஒரு கலைனா அதுல இருக்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் அதோட அழகு. இன்னைக்கு நான் சொல்ல போற 2 முக்கியமான சீக்ரெட்ஸ் உங்க கிச்சன்ல மேஜிக் பண்ண போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல, இட்லி சாஃப்ட் ஆகிறதுக்கு நாம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியா அரைக்கிறது தான். என்ன, ஷாக் ஆகிட்டீங்களா? ரகசியம் இதோ. நம்ம வீட்ல பெரியவங்க சொல்லி கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மாவு சீக்கிரமாவும் அதே சமயம் நல்ல காற்றோட்டமாவும் ஃப்ளஃபியா வரணும்னா ஊற வச்ச அரிசியையும் உளுந்தையும் ஒன்னா சேர்த்து கிரைண்டர்ல போடுங்க. ஏன் இப்படி? ரெண்டையும் ஒன்னா அரைக்கும் போது உளுந்து சீக்கிரம் மசிஞ்சு அரிசியோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஸ்மூத் டெக்ஸ்சரை கொடுக்கும். இதனால உங்க கிரைண்டர் வேலை கம்மியாகும், மாவு சூடாகாது. மாவு சூடாகலனாலே இட்லி பஞ்சுதான். செய்முறை: 4 பங்கு புழுங்கல் அரிசிக்கு 1 பங்கு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வைங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ரெண்டையும் ஒன்னா கிரைண்டர்ல போடுங்க. மாவு வெண்ணெய் மாதிரி பொங்கி வரும் பாருங்க, அதுதான் பெர்ஃபெக்ட் பதம். சரி, இப்போ பஞ்சு இட்லி ரெடி. அதுக்கு ஒரு கிக் கொடுக்கற மாதிரி கார சட்னி வேண்டாமா? வழக்கமா நாம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் அரைப்போம். ஆனா இன்னைக்கு நாம பண்ண போறது ரிவர்ஸ் மெத்தட். ஒரு மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு ஏத்த காய்ந்த மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் பச்சையா அப்படியே சேருங்க. தண்ணி ஊத்தாம நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் போட்டு தாளிங்க. நாம அரைச்சு வச்ச அந்த விழுத அதுல கொட்டுங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்படி பச்சையா அரைச்சு அப்புறம் வதக்கறதுனால அந்த பூண்டு மணம் சட்னியோட ஆழமா இறங்கி டேஸ்ட வேற லெவலுக்கு கொண்டு போகும். பாருங்க, தொட்டாலே உடையிற பஞ்சு இட்லி, அதுக்கு மேல அந்த பழப்பழக்கிற கார சட்னி. இந்த காம்பினேஷனை ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. இந்த சீக்ரெட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பர் ரகசியத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.